ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். யூடியூப்ல மானிட்டேஷன் கிடைக்கிறதுக்கு நீங்க ஷார்ட்ஸ் மட்டுமே நம்பியிருக்கீங்க, ஷார்ட்ஸ் தான் பண்ண போறேன் அப்படிங்கிறதுல முடிவா இருக்கீங்கன்னா, கட்டாயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பர்டிகுலர் விஷயத்தை தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். அதாவது யூடியூப் ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மானிட்டேஷன்லன்னு எடுத்துக்கிட்டா 2 ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஒன்னு 500 சப்ஸ்கிரைபர் அண்ட் வந்து 3 மில்லியன் வியூஸ் வந்து லாஸ்ட் ஒரு 90 டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் வியூஸ் வந்து ரீச் பண்ணணும். இந்த 2 விஷயங்களும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த 3 மில்லியன் வியூஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர்லி ஆக்சஸ் மாதிரி ஒரு சில ஃபியூச்சர் மானிட்டேஷன் ஃபீச்சர் கொடுப்பாங்க. இந்த சூப்பர்ஸ், அடுத்து மெம்பர்ஷிப். சூப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பர் சாட், சூப்பர் ஸ்டிக்கர், சூப்பர் தேங்க்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அது போக சேனல் மெம்பர்ஷிப் ஆப்ஷன் அவைலபிளா இருக்கும். அதே மாதிரி நீங்க இதுவே வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் ஃபுல் மானிட்டேஷன் ஆனா அந்த 10 மில்லியன் வியூஸ் ரீச் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா ஜஸ்ட் நீங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமா நீங்க ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லலாம். ஸோ உங்களுடைய கண்டென்ட்ல நீங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும். அதன் மூலியமா நீங்க ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா 10,000 பிளஸ் சப்ஸ்கிரைபர் வரும்போது உங்களுக்கு ஷாப்பிங் ஆப்ஷன்ல அந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஸோ நீங்க ப்ராடக்ட்ஸ் வந்து டேக் பண்ணி அதன் மூலியமா பர்ச்சேஸ் பண்றாங்க வியூவர்ஸ்னு சொன்னா அதுல இருந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துடும். மெம்பர்ஷிப், சூப்பர்ஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் டேக் ப்ராடக்ட் ஆப்ஷன், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெயினா இருக்கக்கூடிய அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். அது போக ஷார்ட்ஸ்ல வந்து நீங்க வந்து வெர்டிகல் லைவ் பண்றீங்கன்னா, அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலா அந்த ஸ்டிக்கர்ஸ், கிஃப்ட்ஸ் மாதிரியான ஆப்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவைலபிள் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஃபுல் மானிட்டேஷன் அண்ட் வந்து இயர்லி ஆக்சஸ் மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இதுல பர்ட்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கட்டாயம் வந்து யூடியூப் ஷார்ட்ஸ் தான் மேக் பண்றீங்கன்னு சொன்னா, தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், ஷார்ட்ஸை பொறுத்தவரைக்கும் வியூஸ்ங்கிறது அவங்க வந்து மேலோட்டமா குடுத்துருக்காங்க. பட் என்ன வியூஸ் கவுண்ட் ஆகும்னு கேட்டீங்கன்னா, நான் சைட்ல காட்டுறேன் பாருங்க, ஹெல்த் சப்போர்ட் பேஜ். ஸோ பர்ட்டிகுலரா என்கேஜ்டு வியூஸ் மட்டும் தான் கவுண்ட் ஆகும். இந்த என்கேஜ்டு வியூஸை செக் பண்றது எப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவும் மெயினாக மேக் பண்ணியிருந்தேன். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து யூடியூப் ஸ்டுடியோ மொபைல் ஆப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் யூடியூப் ஆப் ஸ்டுடியோ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து ஷார்ட்ஸ் செக்ஷன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் பேஜில் வந்து நிறைய செக்ஷன் இருக்கும். லைவ் ஸ்ட்ரீமாக இருக்கட்டும், ஷார்ட்ஸாக இருக்கட்டும், வீடியோ கண்டென்ட் இந்த மாதிரி இருக்கும். அதில் ஷார்ட் செக்ஷனை செக் பண்ணணும். ஷார்ட் செக்ஷனை செக் பண்ண உடனே வியூஸுங்கிறது வந்துடும். அதை பார்க்கக்கூடாது. அதுக்கு பக்கத்தில் என்கேஜ்டு வியூஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் ரைட் சைட் டர்ன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் தான் முக்கியமானது. அந்த என்கேஜ்டு வியூஸ்ல இருக்கக்கூடிய வியூஸ் தான் உங்களுக்கு வந்து ஆக்சுவல் இதில் கவுண்ட் ஆகும். நார்மல் வியூஸுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் வரும்னு கேட்டிங்கன்னா, நார்மல் வியூஸுங்கிறது ஒரு பிளெயின் வியூஸு. அது வந்து ஜஸ்ட் ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி ஸ்வைப் பண்ணி அப்படியே பார்த்துட்டு டப்புன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போறவங்க வந்து பார்க்குறாங்கன்னு சொன்னா, அந்த மாதிரி வியூஸ்லாம் அந்த ஓவரால் வியூஸ்ல வந்து ஆட் ஆயிருக்கும். பட் இந்த என்கேஜ்டு வியூஸ்ங்கிறது பர்ட்டிகுலரா உங்களோட ஷார்ட்ஸ வந்து எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் ஆர்வமா பார்த்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறிக்கும். அது குறிப்பிட்ட நேரத்த பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாறும். உங்களுடைய கன்டென்ட்னுடைய ஓவரால் டைம் டியூரேஷன பொறுத்து, அதுல எவ்வளவு நேரம் ஆடியன்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து அது வந்து மாறும். ஸோ ஜஸ்ட் லைக் தட்ன்னு ஒரு வியூ பண்ணிட்டு டப்புன்னு ஸ்கிப் பண்ற ஆப்ஷன்ஸ் வந்து வியூஸ்ல தான் ஆட் ஆகும். பட் இந்த என்கேஜ்டு வியூஸ்ங்கிறது அப்படி கிடையாது. குறிப்பிட்ட ஆடியன்ஸ்க்கு அந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கு, அந்த ஆடியன்ஸ் வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அதுல வந்து கணக்கு எடுத்துக்கிறோம். ஸோ அதனால தான் யூடியூப் தரப்புல நார்மல் வியூஸ வந்து எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா அது ரொம்ப ஈஸியா வந்துருது. ஜஸ்ட் லைக் தட்ன்னு ஒரு இம்ப்ரெஷன் மாதிரி ஜஸ்ட் ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி வந்துருது அண்ட் ஸ்வைப் பண்ணிட்டு நிறைய ஆடியன்ஸ் போறாங்க. அதனால அதை வியூஸ்ல மட்டும் தான் வச்சிருப்போம். என்கேஜ்டு வியூஸ்ங்கிறதுல நாங்க வச்சுக்க மாட்டோங்கிற மாதிரி யூடியூப் தரப்புல சொல்றதால என்கேஜ்டு வியூஸ்ங்கிறத மட்டும் தான் கவுண்ட் பண்ணுவோங்கிறதையும் யூடியூப் தரப்புல ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. ஸோ அதனால நீங்க வந்து என்கேஜ்டு வியூஸை மட்டும் செக் பண்ணுங்க. ஸோ அதை செக் பண்ணி அதுல எவ்வளவு வருதோ அது மானிட்டேஷன்ல வந்து கரெக்டா ஆட் ஆகுதாங்கிறத செக் பண்ணிட்டே இருங்க. ஆட் ஆச்சுன்னா 3 மில்லியன் வியூஸ் ஆட் ஆயிடுச்சுன்னா நீங்க வந்து இயர்லி ஆக்சஸையும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் வியூஸ் வந்துச்சுன்னா ஃபுல் மானிட்டேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது ரிலேட்டட் டீடைல் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் வீடியோ மேக் பண்ணேன். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. ஸோ தட்ஸ் இட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து அடுத்தடுத்து நல்ல வீடியோஸ் வந்துருக்கும். பாய்.